வணக்கம் நேயர்களே, பார்வையாளர்களே. மீண்டுமாக ஒரு அருமையான சனிக்கிழமை வேளையிலே மாலை பொழுதிலே இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக காணொலி கூடாக உங்களோடு இணைந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக இந்தவனை தூத்தி ஸ்தோத்தரித்து தருமையான கலாசாலைக்குள்ளே உங்களை வழிநடத்த விரும்புகின்றேன். எங்களோடு அல்பர்டா தேசத்திலிருந்து இந்த 9வது பார்ட் எபிசோட் 9வது பாகத்தை எடுத்து வர ஆயத்தமாயிருக்கிறார் அருமையான தகப்பனார். அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? என்று நல்லா இருக்கின்றேன், இறைவனுடைய தயவால. இன்றைக்கு எனக்கு 2 மடங்கு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மிகவும் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஆமென். அது மாத்திரமல்ல, இதுல அதாவது பல கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் கொலப்படி செய்துவிட்டு இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த பாடத்தை பல தடவை கேட்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது ஏனோ தானோ என்று நீங்க வாசித்து இருக்க முடியாது. இது மிகவும் ஆழமான கருத்துக்கள் குவிந்த ஒரு பெரிய பாடம். இதாவது இன்றைக்கு நாம படிக்க போகின்றது உடன்படிக்கைகள், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இதை குறித்து நாம் பேச போகின்றோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபத்தோட துவங்குவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த சமயத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென். பிதாவே, உம்முடைய அடியானாகிய பவுல் மூலமாக ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதின எழுத்துக்களின் மூலம் உம்முடைய சுவிசேஷம் முழுக்க முழுக்க நாங்கள் அறியும்படி எங்களுடைய இருதயத்தை பண்படுத்த ஆண்டவரே, இதோ எப்பொழுதோ நடந்தது என்று நாங்கள் அதை கருதாமல் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில சிலர் பல தடவையும் பழைய உடன்படிக்கையின் வண்ணமாக நடக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கையை நாங்கள் கை கொள்ளும்படி அதன்படி எங்களுடைய இருதயங்களே உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் எழுதி உம்முடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றி உம்முடைய நீதியை நிறைவேற்றும்படி நீர் எங்களுக்கு செய்தரலாம். பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய கண்களை திறக்கும்படி அவர் எங்கள் மத்தியிலே எந்த இடத்திலும் எப்பொழுதும் மக்கள் கேட்கின்றார்களோ அங்கே அவர் தங்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமென். ஐயா, இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற ஒரு பாடம் மிகவும் முக்கியமானது. மற்ற பாடங்களை நீங்கள் படிக்காவிட்டாலும் தெரியாவிட்டாலும் இன்றைக்கு இருக்கின்ற பாடத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் படிக்க வேண்டும். இது ஒரு மனிதனுக்கு வேண்டிய ரட்சிப்பை கொடுக்கின்றது. ஆமென், ஆமென். மக்கள் பலவிதமாக சபைகளிலும் வெளியிலேயும் குழப்பத்தோட பேசியுள்ளனர். சிலர் ஆண்டவர் என்ன செய்தாராம், சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்தார். அந்த ஆராய்ச்சியிலே இஸ்ரவேலர் புத்திரர்கள் தவறிவிட்டார்கள். ஆகையினாலே புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய வழியை அவர் நடத்தினார், அதாவது விசுவாசத்தின் வழி.
ஆகவே இதனுடைய கருத்தின்படி பரலோகத்துல 2 விதமான குரூப்ஸ் இருப்பார்கள், குழுக்கள். ஒன்று பழைய ஏற்பாட்டில ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வந்த மக்களும், புதிய ஏற்பாட்டிலே வந்த மக்கள் விசுவாசத்தின் மூலமாக வந்ததாகவும் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் மக்கள் கணித்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் குழப்படியாகி என்ன இல்லை, ரட்சிப்பு 2 வகையில இல்லாவிட்டாலும் ஒரே வகையாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு காலம் இருண்ட காலம், புதிய ஏற்பாட்டு காலம் வெளிச்சம் உள்ள காலம். ஆகையினாலே சிலுவைக்கு முந்தி நடந்த காரியங்களை நாம் கவனிக்க தேவையில்லை. அதுல இன்னும் சிலர் கூறுகின்றார்கள், கிறிஸ்து அந்த மலைப்பிரசங்கத்திலே பேசினதும் அவர் செய்த உபதேசங்கள் எல்லாம் யூதர்களுக்கு, அவைகள் நமக்கு அல்ல என்றும் மக்கள் கருதுகின்றார்கள். பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் புத்திரருக்கும், புதிய உடன்படிக்கை புறஜாதியாராகிய நமக்கும் அவர் தந்திருக்கின்றார் என்றும் பிரசங்கம் செய்கின்றார்கள். இதை விட ரொம்ப கிண்டலாக மக்கள் எழுதியிருக்கின்றார்கள், பழைய காலத்து பழைய ஏற்பாட்டினுடைய கடவுள் மிகவும் கொடூரமானவர், எரிச்சல் உள்ளவர், யாராவது ஏதாவது செய்தால் உடனே நசுக்கி கொன்று போடுகின்ற ஒரு தெய்வம், கோபமான சினமுள்ள தெய்வம். ஆனால் புதிய ஏற்பாட்டில தெய்வம் மிகவும் அன்பான கனிந்த உள்ளத்தோடு இருக்கின்றார் என்றும் மக்கள் போதனை செய்திருக்கின்றார்கள். ஆகையினால நீங்க பழைய ஏற்பாட்டில் ஏதாவது கேள்வி கேட்டால் அதை குறித்து நமக்கு இப்பொழுது கவலை கிடையாது. அது பழைய ஏற்பாட்டு, அது யூதர்களுக்கு, அது பழைய ஏற்பாட்டு கடவுள். இந்த கன்ஃபியூஷன், குழப்படியை இன்றைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு தெய்வமும் புதிய ஏற்பாட்டு தெய்வமும் ஒரே ஒரு தெய்வம் தான். வேதாகமத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தெய்வம் ஒருவர் தான், அதுல வெறும் மாறுபாடு கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் மாறிவிட்டாரோ, கீழ்ப்படுதல் இல்லாமல் விசுவாசத்திலும், அதுவும் தப்பு. அவர் சொல்றார், நான் மாறாதவர். ஆகையினால இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து ஆலோசித்து பார்ப்போம். இதுக்காக நீங்க பேனாவையும் பென்சிலையும் எடுத்து இந்த வசனங்களை எழுதுங்கள். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நாம பார்க்க போகின்றோம். ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தேவ ஆலயத்தை பயன்படுத்தினார். தேவ ஆலயம் ரட்சிப்பின் பாட புத்தகம். அதை நீங்க மறக்காதீர்கள். அதாவது மன்னிக்கவும், நான் இந்த தேவாலயத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார், ரட்சித்து தருவார் என்பதை நாம பார்க்கலாம். இப்பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்க போகின்றோம். கலாத்தியரில் உள்ள நற்செய்தி, கலாத்தியரில் உள்ள நற்செய்தி அன்அடல்டரேட்டட்,
தமிழ்ல சொல்லணும்னா கலப்படம் இல்லாத நற்செய்தி. இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. மக்கள் அரைக்குறையான கதையில நிறுத்தி விடுவார்கள். ஆபிரகாமின் கதையை முழுவதாக சொல்லுவதில்லை. எல்லோரும் ஆதியாகமம் 15:6 முடித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இன்று பவுல் தொடர்ந்து பேசுகின்றார். ஆகையினாலே இன்றைக்கு கொடுக்கின்ற பாடம் யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்கள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பனராக நினைத்து அவர் செய்த குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அதே மாதிரி முஸ்லிம்ஸும் ஆபிரகாம் பாவமே செய்யவில்லை என்று அவருடைய குரானிலே எடுத்து சொல்லுவார்கள். புராட்டஸ்டன்ட்காரர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவரை அறிந்தார். இந்த ஆதியாகமம் 15:6 அதோடு அவங்க நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு இத படிப்படியாக நாம பார்ப்போம். உங்க பேனாவை எடுத்துக்கொண்டு இதை எழுதி வையுங்கள். ஆபிரகாமுக்கு தந்த வாக்கு தத்தத்தில் எந்த நிபந்தனையும் கிடையாது. இதை நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதுல ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கவில்லை. அதாவது இந்த வாக்கு தத்தத்துல நீ உன் நாட்டை விட்டு வெளியே வாப்பா, உனக்கு புதிய நாட்டை கொடுக்கிறேன், உலகம் முழுவதும் பூமியினுடைய சகல ஜாதிகளும் உன்னிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுல ஆசீர்வாதம்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். முதலாவதாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பரதேசியிலே கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதோன் தோட்டத்திலே ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் நிரப்புங்கள் என்று கூறுகின்றார். அடுத்தது அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நோவாவுக்கு தரப்பட்டது. அவர் பேழையிலிருந்து வரும் பொழுது இதை கொடுத்தார். மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்தவுடனே ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொன்னார், இந்த பார், நான் இந்த ஸ்திரீயின் வித்துவின் மூலம் யாரை சாத்தானை அழிப்பே, மறுபடியும் இந்த பரதேசியை மீட்டுக் கொள்ளுவோம், அதாவது ஏதோன் தோட்டத்தை மீட்டுக் கொள்ளுவோம். இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இதை நீங்கள் வாசிக்கலாம். முதல் பாயிண்ட், ஆபிரகாம் நம்பினார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதாவது ஆபிரகாம் காசிக்கு போகவில்லை, அல்லது அக்னி சட்டி கையில வைத்து கொண்டு தூக்கி எங்கேயும் போகவில்லை. ஒரு விதமான இதுவும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ உன் நாட்டை விட்டு வெளியே வா, நான் உனக்கு புது நாட்டை எல்லாம் தருகின்றேன். அதை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டார். இது எப்படி என்றால், நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய பார்த்துட்டு, தம்பி நான் இன்றைக்கு வேலைக்கு போறேன், வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு வரும்பொழுதும் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், அதுல ஒரு நிபந்தனையும் இல்லாம நீங்கள் வேலைக்கு போயிங்க. அந்த பிள்ளை எப்பொழுது நீங்க வரப்போகின்றீர்கள் என்று தாயாரோடும் மற்றவர்களோடையும் கேட்டுக்கொண்டிருப்பார். நீங்க வீட்டுல வந்த உடனே அந்த பொடியன், அந்த சின்ன குழந்தை
எங்க அப்பா எங்க தாத்தா என சாக்லேட் எங்க என்று அவர் கேட்பார். அதே மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு சாக்லேட் தருகின்றேன் அல்லது அதாவது ஆசீர்வாதத்தை தருகின்றேன். ஆபிரகாம் ஒரு சிறு குழந்தையை போல விசுவாசித்து காத்திருந்தான். இதைத்தான் நாம பார்க்கின்றோம். இதோட ஸ்டோரிய முடித்துறார்கள். கதை இங்க முடியல. நம்பர் 2, இரண்டாவது ஆபிரகாமின் அவன் நம்பிக்கை. ஐயோ, இதை நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9-21 ஆபிரகாமும் சாராலும் பொறுமை இழந்து வரும் பொழுது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், இந்த பாரு, பழைய காலத்தினுடைய வழக்கத்தின்படி நீ சில பிராணிகளை கொண்டு வந்து அதை அறுத்து விடு, அது மத்தியிலே நான் போவேன். அதனுடைய அர்த்தம் என்னது என்றால், இந்த பார், நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை உடன்படிக்கை நீ என் ஜீவனை கொண்டு அதை நான் நடத்துவேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். இது ரொம்ப ஆழமானது. இப்படிப்பட்ட உடன்படிக்கை பழைய காலத்துல யாருமே செய்தது கிடையாது. குறிப்பாக அடிமையோட அல்லது தாசனோட இப்படி செய்தது கிடையாது. என்னது, கர்த்தாதி கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனோட இவர் தன்னுடைய ஜீவனை வைத்துக் கொண்டு வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையும் செய்கின்றார். அப்படி அவர் செய்வதற்கு காரணம் என்னதென்றால், ஆபிரகாம் என்ன சொன்னார் என்றால், ஐயா, என் வீட்டுல ஒரு நல்ல வேலைக்காரன் இருக்கிறான், எலியேசன், நல்ல மனுஷன். அவர் மூலம் அவனுடைய சந்ததி வழியாக நீர் என்னுடைய ஆசீர்வாதத்தை தரப்போகின்றீரா? அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இல்ல, உன்னுடைய கற்ப பையன், கற்ப குமாரன் என்று அவர் கூறுகின்றார். இத நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீங்க அதை வாசிக்கணும். இத வாசித்தா அவருக்கு, யாருக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு புறத்துல விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு, அதே நேரத்துல அவிசுவாசமும் இருக்கு. ஏனென்றால் அவர் வயதாயிற்று. இது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டதுனால சீஷர்களிடத்துல கொண்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அந்த தகப்பனார் ஆண்டவர்கிட்ட பேசுகின்றார். ஆண்டவர் சொல்றார், சரி, நான் அதை இது பண்றேன். அப்பா அவர் சொல்றார், அந்த தகப்பனார், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். நம்ம எத்தனை தடவை இப்படி செய்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஐயா, உண்மையிலேயே நம்புற, அதே நேரத்துல அடுத்த மூச்சுல, ஐயா, எனக்கு அவிசுவாசம் இருக்குது, அதை நீங்கும்படி உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இப்ப இந்த மூன்றாவது, ஐயா, இது பெரிய அவிசுவாசம். 10 ஆண்டுகளுக்கு பின் ஆபிரகாமுக்கு 85 வயது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய நாட்டை விட்டு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம்
வந்து விட்டாரு. ஆபிரகாமுக்கு 85 வயது, சாராய்க்கு 75 வயது. அந்த காலத்தினுடைய முறையின்படி சாராய் வந்து ஆபிரகாமிட்ட பேசுறார். ஆண்டவர் சொன்னாரு, நாம 10 வருஷமா இருக்க, நமக்கு பிள்ளை இல்லை. ஒருவேளை ஏன் மூலமா பிள்ளை வராவிட்டாலும் என்னுடைய அடிமை ஒருத்தி இருக்கின்றார், நல்ல அழகான பிள்ளை, ஏத்து தேசத்துக்காரி ஆகார். அவள் மூலமாக உமக்கு பிள்ளை பெறலாம். இதுக்கு இன்றைக்கு மொழியிலே சர்ரோகேட் மதர். இந்த காலத்துல நீங்க மூன்றாவது ஒரு பெண்மணி, இன்னொரு மூன்றாவது ஆள் வந்து உங்களுடைய பிள்ளைய சுமக்கலாம் 8 மாசம். இதுக்கு பேரு சர்ரோகேட் மதர். ஆகார் என்ன ஆயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சாராய் தன்னுடைய மனைவியுடைய சொல்லை கேட்டு ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்ற பிள்ளைய பெற்றார். இது வந்து பியூர் ஆபிரகாமின் அவிசுவாசத்தின் சின்னங்கள். உண்மையிலேயே ஆபிரகாம் நம்பி இருந்தால், தொடர்ந்து நம்பி இருந்தால், ஆகார் இஸ்மவேல் படத்திலேயே வந்திருக்காரு. பரிதாபம். இதை நாம காண்கின்றோம். பிறகு 13 ஆண்டுகள் வரையும் ஆபிரகாம் இஸ்மவேல் மூலம்தான் கர்த்தர் தம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என நம்பினார். 13 ஆண்டுகள். இப்ப அவருக்கு 99 வயசாயிற்று. சாராளுக்கு ஏறக்குறைய 90 வயசு. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ஐயோ, நான் உங்களுக்கு இஸ்மவேல் மூலமாக உங்களுடைய சந்ததி வராது. இப்போ ஒரு பெரிய கேள்வி, ஏன் கர்த்தர் இஸ்மவேலை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஐயாமார்களே, அம்மாமார்களே, யாரார் இப்பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்கின்றாரோ, கர்த்தருக்கு தம் வாக்கை நிறைவேற்ற நம் சொந்த ஒத்துழைப்பு தேவையில்லை. அவருக்கு நாம ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, God helps those who help themselves. அது வேதாகமத்துல கிடையாது. அதாவது இறைவன் யார் தங்களுக்கு தானே உதவி செய்கின்றவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று இருக்கின்றது. அது வேதாகமத்துல கிடையாது. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்தால் அவர்தான் நிறைவேற்றுவார். அவருக்கு நம்முடைய உதவியே தேவையில்லை. இதை நாம் உணர வேண்டும். அதோட கதை முடியல. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12 - 15 ஆண்டவர் வர்றார், வந்து அவர்களோட சாப்பிடுறாரு. 2 தூதர்களோட சாப்பிட்டு பெற சொல்றாருன்னா, அடுத்த வருஷம் வரும் பொழுது சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை அப்போ சாரா சிரிச்சுட்டாங்க. ஏன்னா ஐயோ, நான் பெரிய மலடியாச்சே, 90 வயசானா பெண்மணிக்கு எங்கேயாவது பிள்ளை பிறந்திருக்குமா? பிறக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏனம்மா நீங்க சிரித்தீர்கள்? பிறகு அந்த மகனுக்கு, பிறக்கின்ற மகனுக்கு பேரு வந்து என்ன தெரியுங்களா? சிரிப்புன்னு பேர் வச்சாங்க. அதுதான் ஈசாக்கு.
பாரு, 6வது பாயிண்ட். கடைசியில பையன் ஈசாக்கு வாலிபனாக ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த பாரு அப்பா, உன்னோட நான் 25 வருஷமா டீல் பண்ணிருக்கிறேன். 25 உன்னுடைய விசுவாசம் அலைகளை மாதிரி சில நேரத்துல மேல இருக்கு, சில நேரத்துல கீழே இருக்கு. 2 தடவை நீ போய் சொன்ன, என்ன நீங்க எல்லாம் மெஸ் பண்ணிட்ட உங்களுடைய லைஃப. கடைசியில நீ நிரூபிக்கணும் உன்னுடைய விசுவாசம் இந்த பிரபஞ்சத்துக்கு. சரி, உன்னுடைய மகனை எனக்கு பலியா கொடு, அப்பொழுது உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று எடுத்து காட்டுகின்றேன். பாவம், ஆபிரகாம் 3 நாள் நடந்து இன்றைக்கு எருசலேம் பட்டணமாய் இருக்கின்ற அந்த சீயோன் குன்று மேல தன்னுடைய மகனை ஒரு பலி கொடுக்க முயன்றார். ஆண்டவர் தடுத்து விட்டார். அதன் மூலமாக ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார், நமக்காக மரிப்பார் என்பதை அறிந்து கொண்டார். இந்த பாடத்தை கடைசியில படிச்சு கொண்டார். அதுதான் ஐயா விசுவாசம். பாருங்க, இப்ப ஒரு பெரிய இப்ப நீங்க என்ன பண்ணணும் என்றால், இதுலதான் இந்த குழப்படி வருது. சீனாய் மலையில செய்த உடன்படிக்கை அது பிழையானது என்று மக்கள் கூறுகின்றார்கள். இதை நாம பார்க்க போகின்றோம். முதலாவது உடன்படிக்கையில ஒத்து பார்ப்போம், பின்பு ஆபிரகாமையும் இஸ்ரவேலர்களையும் ஒத்து பார்ப்போம். நான் ஏன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து இப்பொழுது பேசுகின்றோம் என்றால், பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல பேசுகின்றார். இதுல அவரு 4ஆம் அதிகாரத்துல ரொம்ப கடைசி சில வசனங்களை சொல்றார். இத மக்களை குழப்படி செய்திருக்கின்றது. இதை நாம வாசிப்போம். இதனாலதான் சரி, யாருக்கா புத்தகங்கள் இருந்தா நீங்க இதை வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசியுங்கள். அதுல என்ன சொல்லுகின்றது என்றால், நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. இப்போ கலாத்தியர் 4ஆம் புத்தகம் 22ஆம் வசனத்துல இதை வாசிக்கின்றார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதை நாம் இப்பதான் பார்த்தோம். ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், அது அவருடைய பேர் இஸ்மவேல், ஆகார் மூலமாக பிறந்தவர். ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன், அது சாராள், சாராளுடைய மகள் ஈசாக்கு. அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அது உண்மைதான். ஏனென்றால் அங்க அதாவது சாராலும் ஆபிரகாமும் கூடி செய்த ஒரு வினை. அதனால அடிமைக்கு மாம்சத்தின்படி பிறந்த பையன் இஸ்மவேல். சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். ஏனென்றால் ஆபிரகாமும் சாராலும் வயதிலே முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு பிள்ளை பிறக்க மெடிக்கல் பிரகாரம் பிள்ளை பிறக்க இயலாது. ஏனென்றால் சாராளுடைய மாதப்போக்கு நின்று விட்டது. இது ஒரு மிரக்கல், ஒரு பெரிய அற்புதம். இது அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தது.
பிறகு அவர் சொல்றார் பாருங்க 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பாருங்க, 2 வழிகள், ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டையா முழுக்க பழைய ஏற்பாடு முழுவதும் என்னது? அடிமைத்தனம். ஆகார் என்பது அரபியா தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இதை நீங்க ரொம்ப கூர்மையாக வாசிக்க வேண்டும். அதனால நான் இதை என்ன பண்ண போகின்றேன், இதை நம்ம ஒத்து பார்ப்போம். முதல்ல உடன்படிக்கையில ஒத்து பார்ப்போம், பிறகு ஆபிரகாமையும் இஸ்ரவேலர்களையும் ஒத்து பார்ப்போம். என்ன சரி, ஆதியாகமம் 12:1-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இங்க பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது முதல் தடவையாக ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. இதே உடன்படிக்கையை ஆண்டவர் மீண்டும் அதை ரிப்பீட் பண்றாரு. இதை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு, அப்படியே இருக்கு. அவர் சொல்றாரு, யாத்திரையாகமம் 19:4-6, இதை நீங்க வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகளின் மேல் சுமந்து, இதெல்லாம் ஆண்டவர் செய்யறது, மனுஷன் ஒண்ணுமே இல்லை. உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே செய்யவில்லை. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அது அருமையான மொழிபெயர்ப்பு, கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், அது பிழையான மொழிபெயர்ப்பு, இதை நான் உங்களுக்கு சொல்ல போயிருந்தேன். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். என்ன அழகா சொல்றார் பாருங்க, பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அதாவது இந்த உலகத்துல மற்ற இனத்தாருக்கு, மற்ற பூமியில் இருக்கிற சகல நாடுகளுக்கு நீங்க தாயா ஆசாரியர். நீங்கள் என்னுடைய பரிசுத்தத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவீர்கள். நீங்கள் என்னுடைய நற்செய்தியை சொல்லுவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த 2 வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா 2ம் கிருபைதான். ஏன்னா ஆபிரகாம் ஒன்னும் செய்ய வேண்டியதுல ஒரு நிபந்தனையும் இல்லை, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நிபந்தனையும் கிடையாது. அங்கே ஆபிரகாம் விசுவாசித்தான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க வாசியுங்க, கை கொள்வீர்களானா. அது ரொம்ப அழகான வார்த்தை, புதை பொருளாக கருதினார். அதாவது நான் கொடுக்கிறது இத இந்த திரவியமாக உங்களுடைய உள்ளத்திலே கருதினார். அதாவது விசுவாசம்.
நீங்க அத உங்களுடைய உள்ளத்துல விசுவாசித்தா கைப்பிடிக்கிறதுலாம் பெற வரும். இது ஆகையினால சீனாய் மலையிலே செய்யப்பட்ட உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையும் ஒன்றுதான். உடன்படிக்கையின் நோக்கம் 2 நோக்கங்கள். ஒன்று, மனிதன் பாவ இயல்பு, மனிதன் தன்னுடைய சொந்த பாவத்தினால அவன் பாவம் செய்திருக்கின்றான், ஆகையினால அவனால தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது. இரண்டாவது, கிறிஸ்துவே வழி. கிறிஸ்துவ தவிர அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, எல்லாரும் கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருவார்கள். இங்க பாருங்க, இதுதான் அங்க இரண்டாவது. ஆபிரகாம் விசுவாசித்தார், சில நேரத்துல விசுவாசித்தார், சில நேரத்துல அவிசுவாசியானார். ஆனால் முதல்ல அவர் விசுவாசித்தார். ஆனா இந்த ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்ததுனால ஆண்டவர் செய்த உடன்படிக்கைக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. யாத்திரையாமம் 19:8. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாக கர்த்தர் சொன்னவரை எல்லாம் செய்வோம் அடாடாடா என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இது அடிமை புத்தி. ஏன்னா இவங்க யார் அவங்க நல்லா அடிக்கிறாங்களோ சாட்டையில, ஐயா நாங்க செய்யறீங்க, நீங்க தானே சாமி. அதே புத்தியில அவர்கள் என்ன செய்தார்கள்? செய்வோம். ஆனா ஆண்டவர் அதை பற்றி சொல்றாரு. இதை நீங்க கூர்மையா வாசியுங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29. நீங்கள் என்னோடு பேசுகையில், அதாவது மோசே கூறுகின்றார், கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், நாங்க செய்யறோம் நீங்க சொன்னது. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை செய்யும் எல்லாம் கை கொள்வதற்கு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எங்கயா பிழை? என்ன பிழைங்க? உடன்படிக்கையில ஒரு பிழை கிடையாது, கடவுள் கொடுத்த சட்ட திட்டங்கள்ல ஒரு பிழையும் கிடையாது. இது மக்கள் சொன்னாங்க, நாங்க இத நீ சொன்னதெல்லாம் செய்வோம். அவருக்கு இருதயத்துல மாற்றம் கிடையாது. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டோம்ப்பா, ஆனால் அவருடைய இருதயம் சரியில்லை. அது நன்றாக இருந்தால் போதும். அப்போ உடன்படிக்கை அல்ல, மக்களில் தான் பிழை இருக்கின்றது. இதை மீண்டும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7-9, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், இத பிறகு அங்க அதோட நிறுத்தக்கூடாது, முழுக்க நீங்க வாசிக்கணும். 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி, இஸ்ரவேலர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை ஏத்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள்
நிலை நிற்கவில்லையே. இது ஜனங்கள் மேலதாய குற்றம். நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகையினால சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளோ எந்த கட்டளைகளுமோ ஒரு குறையும் கிடையாது. இது மக்களுக்கு அந்த இருதய மாற்றம் இல்லை. அது விசுவாசத்தின் மூலமாகத்தான் வரும். இதை குறித்துதான் பழைய ஏற்பாட்டிலே எரேமியா, இந்த வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க என்றால் புதிய ஏற்பாட்டுலதான் புதிய உடன்படிக்கை இருக்குது. ஐயோ, இது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 33. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும், ஐயா இங்க சொல்லல புறஜாதியாரோட நான் இந்த உடன்படிக்கை செய்கிறேன், இல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை ஏத்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும், நாயகர் என்றால் மணவாளனாயிருந்தும், அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்கு கணவனா இருந்தேன், என்னை விட்டு மற்ற தெய்வங்களோட உபச்சாரம் செய்தார்கள். அதைத்தான் இங்க சொல்றார். என் உடன்படிக்கை, அதாவது கல்யாண உடன்படிக்கை, சீனாய் மலையிலே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை ஆண்டவர் அவர்களுடைய ஹஸ்பண்ட், மணவாளன். 10 கட்டளை ஆண்டவருடைய உடன்படிக்கை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிறகு அவர் சொல்றாரு, அவங்க அதை மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, ஐயா மீண்டும் பாருங்க, உங்களோட இல்லை, என்னோட இல்லை, இது இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, நியாயப்பிரமாணத்துல குறைவில்லை, பழைய ஏற்பாட்டுல குறைவில்லை, புதிய ஏற்பாட்டுல குறையில்லை. இது இஸ்ரவேல் புத்திரர் மேல குறைவு. அவர்களுடைய இருதயம் பண்படவில்லை. இதைத்தான் மோசே ஒரு இடத்துல சொல்றாரு, ஐயோ உங்களுடைய கட்டளைகளை செய்வதற்கு இருதயத்துல அவர்கள் விருத்து சேதனம் பண்ணியிருந்தா நலமாயிருக்கும். இத பாருங்க, இத நீங்க இப்போ இத கம்பேர் பண்ணி பாருங்க, இத ஒத்து பாருங்க. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை மலடியான சாரா. இதை நீங்க, நான் மீண்டும் இதுக்கு போய் வாசிக்க போகின்றேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 வாசிக்க போகின்றேன். 24 வாசிக்க போகின்றேன். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளைகளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தான். ஆகார் என்பது, இதை நான் முந்தைய வாசித்து விட்டேன், 27ஆம் வசனம். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷரை உள்ளவரை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அநேக பிள்ளைகள் உண்டு
என்று எழுதியிருக்கின்றது. இது பரலோகத்தில் இருக்கிற எருசலேம் பட்டணத்தை குறித்து சொல்லுகிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் மலடியான சாரா, ஈசாக்கு, இது நாம் கிறிஸ்துவுக்கு நாம் விசுவாசிகளாக வருகின்றோம். ஆகையினால அவருக்குள்ள நாம் இஸ்ரவேல் புத்திரர்களாக மாறுகின்றோம். பாருங்கள், அது அவர் என்ன சொல்றாரு. பிறகு 29ஆம் வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இதை குறித்து நான் பிற விளக்கம் கொடுக்கிறேன். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாதியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகின்றார். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த வசனம் நீங்க கூர்மையா வாசித்தால் புதிய உடன்படிக்கை சாரா, ஈசாக்கு, புறஜாதி விசுவாசிகள், இது ஆண்டவர் நமக்கு முழுக்க முழுக்க செய்கின்றார். ஆகினால வாக்கு தத்தம் இது நம்ம சின்ன குழந்தைகள் நாம் மிட்டாய் வாங்கி தருகின்றேன் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால நம்மளை சுயாதீனம் ஆக்குகின்றார். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாததினாலே அல்லது தயங்கினதினாலே ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றான். அதை போல இன்றைக்கு, அதாவது கலாத்தியர் சபையில யூதரை போல ஆக்கும் விசுவாசிகள் மாம்சத்தின்படி தங்களுடைய சொந்த கிரியைகளின்படி அடிமைகளாக ஆக்குகின்றார்கள். ஆகையினால நீங்கள் எப்படி என்றால், சீனாய் மலையிலே மக்கள் செய்த உடன்படிக்கை அத மாதிரி உங்க சொந்த முயற்சியில நீங்க செய்கின்றீர்கள். இதனுடைய முழு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய சொந்த முயற்சியிலே எதை செய்கின்றோமோ அது பழைய உடன்படிக்கை. நாம் இயேசுவிலே விசுவாசித்த ஆண்டவரே, நீர் உம்முடைய பலத்தினாலே என்னை வழி நடத்தும், ஆவியிலே நடத்தும், அது புதிய உடன்படிக்கை. இதுதான் நாம் இங்கே காண்கின்றோம். இத பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி, இன்று நீங்கள் ஈசாக்கா அல்லது இஸ்மவேலா? ஐயா, ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஈசாக்கா கல்வாரிக்கு முன் வெளிப்படுத்தப்பட்ட கிருபை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பிலையும் தம்முடைய கிருபையை காட்டினார். ஆபிரகாம் மூலமாகவும் கிருபையாதான் செய்தார். சீனாய் மலையில சொன்னார், நான் உங்களை கழுகுல மாறி ஏந்தி இங்க வந்திருக்கின்றேன். நீங்க ஒரு பெரிய ஜாதி, பரிசுத்தம் உள்ள ஜாதி. அது கல்வாரிக்கு பின் வெளிப்படுத்தப்பட்ட கிருபை நாம் முழுக்க முழுக்க உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக காண்கின்றோம். உண்மையிலேயே பார்க்க போனா நித்திய புதிய உடன்படிக்கை அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. எல்லாருக்கும் தேவை. அதுதானையா மெய்யான சுவிசேஷம். நீங்க கோயிலுக்கு போகலாம், பாட்டுகள் பாடலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம். உங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை அனுபவம் உண்டா? மெய்யான சுவிசேஷம், கிறிஸ்துவ விசுவாசம், ஆவியின்படி நடக்கும் வாழ்வு உங்களுக்கு தேவை.
பழைய உடன்படிக்கை அனுபவம் என்னதுன்னா பொய்யான சுவிசேஷம், சுய முயற்சியில நம்ம நம்பிக்கை கொள்றது. ஐயா, ஆண்டவரை நம்ம ஹெல்ப் பண்ணணும், நாமும் இது செய்ய வேண்டும். இது சட்ட நெறிவாதம், ஆங்கிலத்திலே கூறுவார்கள் லீகலிசம். இது என்ன, இதைத்தான் நாம பார்க்கின்றோம். இது ரொம்ப இன்றைக்கு கேள்வி ஒவ்வொருவரையும் நான் கேட்க விருப்பப்படுகின்றேன். இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஈசாக்கா அல்லது இஸ்மவேலா? உங்களுடைய மாம்ச சொந்த முயற்சியினால பரலோகத்தை தேடுகின்றீர்களா? அது அடிமைத்தனம். ஏனென்றால் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றான். அவன் சொந்த முயற்சினால ஒன்னும் செய்ய முடியாது. இதை நீங்க ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர் நல்லா சொல்றார். கடைசியில் அவர் என்ன சொல்றார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு உதவி செய்யக்கூடும். அவர் தம்முடைய 10 கட்டளைகளையும் தம்முடைய நியமங்களையும் நம்முடைய உள்ளத்திலே எழுதுவார். இதுதான் என்ன, இதுதான் புதிய ஏற்பாடு, புதிய கட்டளை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மனிதனுடைய சொந்த முயற்சி. ஆகையினால நீங்க சொல்லாதீங்க பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. எல்லாம் கொடுத்தவர் ஒரே தெய்வம், இயேசு கிறிஸ்து. அவர்தான் முழுக்க முழுக்க ஆதாம் முதற்கொண்டு என்று வரைக்கும் அவர் ஒரே உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பரலோகத்துல செய்யப்பட்டது. அதனால்தான் ஆண்டவரை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே வாசித்தீர்கள் என்றால், அதாவது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஒவ்வொரு பலியும், ஒரு யூதன் பலியை செலுத்தும் பொழுது அவன் தன்னுடைய விசுவாசத்தை எடுத்து காட்டுகின்றான். ஆனால் அதே மக்கள் இந்த பலிதான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் என்றால் அது சொந்த முயற்சி, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த ஆடு எப்படி அவங்க பாவத்தை தூக்க முடியும், மன்னிக்க முடியும்? அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் கந்தை. இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக அந்த ஆண்டவர் அந்த சிலுவையிலே அறைந்திருக்கின்றார். அந்த சிலுவையை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். அதே அனுபவம் தான். பரலோகத்துல ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரே சொல்லிவிட்டார், என் பிதாவினிடத்தில் யாரும் என்னை தவிர என் பிதாவினிடத்தில் யாரும் வரமாட்டான். நானே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கின்றேன். அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர்தான் மோசேக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்கும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. ஐயா, ஒரு ஜெபத்தோட நாம முடிப்போம். எங்கள் மகா இரக்கம் வல்லமையுள்ள பிதாவே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும், ஒவ்வொரு ஆளையும், ஒவ்வொரு மக்களையும் நீ தொட்டு எங்களுக்கு இஸ்மவேலின் அனுபவத்திலிருந்து ஈசாக்கின் அனுபவத்தை எங்களுக்கு தந்தரலாம். ஆமென். ஆண்டவரே, இதோ எத்தனை தடவை நாங்கள் எங்க சொந்த முயற்சியினால ஐயோ நான் இன்னைக்கு இது செய்யாதனால தவறிவிட்டேன் என்று எண்ணாதபடி எங்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து
அவரை போல அவருடைய இருதயத்தை எங்களுக்கு தந்தரலாம். ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஈசாக்கை ஒத்த அனுபவத்தை தந்தரலாம். ஆமையா. ஆண்டவரே, ஆபிரகாம் தன்னுடைய அவிசுவாசத்தினாலே ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்று தன்னுடைய வாழ்க்கை இன்று கூட அந்த அவருடைய பாவத்தின் விளைவை நாங்கள் நாடுகளிலே காண்கின்றோம். ஆண்டவரே, இறுதியிலே அவர் உம்மோடு வந்து உம்மை ஏற்றுக்கொண்டது போல எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய சொந்த முயற்சியில யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. பிதாவே, எங்களை முழுவதுமாக இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். கிறிஸ்துவின் ரத்தத்திலே இதை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஐயா, யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்கள், ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு தருவோம். ஆமாம் ஆமாம் நேயர்களே, உங்களுக்காக கேள்விக்காக இந்த இடத்துல ஒரு 5 நிமிடத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம். அலையுங்கள் 416-253-0087 என்ற இலக்கத்திலே அழைத்து நீங்கள் கேள்விகளை எடுத்து வரலாம். உங்களுக்கு 5 நிமிடம் தரப்படுகின்றது. கேள்விகள் இந்த பாடத்துக்கு, இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளதான கேள்விகளாக எடுத்து வாருங்கள். அப்பொழுது எல்லோருக்கும் நலமாயிருக்கும். அப்படியால் நேரத்தை தாமதிக்காதபடிக்கு நீங்கள் இனிவரும் நாட்களில் கேள்வி கொண்டு நேரம் இருக்கிறது என்றதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கேள்விக்கான நேரத்திலே உடனடியாக டயல் பண்ணும்படி உங்களை அழைக்கிறோம். 416-253-0087 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கிற நேரத்திலே நாங்கள் இந்த அழைப்பு வரும்போது உங்கள் அழைப்பை எடுத்து சுருக்கமாக உங்களோட கேள்வியை எடுத்து வாருங்கள். நாங்கள் ஐயாவிடம் இந்த கேள்வியை நாங்கள் உடனடியாக பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஐயா, நீங்கள் எங்களோட பேசிக்கொண்டிருங்கள். அந்த நேரத்தில் கேள்விகள், அதாவது நான் நிச்சயமாக பேசிக்கொள்கிறேன். ஐயா, இந்த பாடத்தை பல வாரங்களுக்கு முன்னதாக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு பெரிய வெளிச்சமாக எனக்கு தோன்றியது. ஆமென். நான் என்ன யோசித்திருந்தேன் என்றால், சீனாய் மலை ஒரு பழைய உடன்படிக்கை, ஆண்டவர் என சிலுவையில் அறையப்பட்டது புதிய உடன்படிக்கை என்று. ஆனால் இந்த பாடத்தை முழுக்க படித்து ஆராயும் பொழுது கடவுள் மேல ஒரு குற்றமும் கிடையாது. அவர் செய்த உடன்படிக்கை முழுக்க கிருபைதான். ஆமென். இது நம்முடைய இருதயத்துல பிழைவு. நாம நம்முடைய சொந்த பாவம் முயற்சியில் நாம் என்ன பண்றோம்? காசிக்கு போகின்றோம், அல்லது மெக்காவுக்கு போகின்றோம், அல்லது செயின்ட் லூர்த்துக்கு போகிறோம். இப்படி பயணங்கள் செய்கின்றோம். சில நேரத்துல அக்னி சட்டியை எடுத்து போகிறோம். இது ஒரு காலம் இந்துக்களையோ கிறிஸ்தவர்களையோ முஸ்லிம்களை யாரையுமே ரட்சிக்காது. ஏனென்றால் மனிதனுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வீண்தான். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு நாளும் அந்த பலி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் பலி கொடுக்கும் போது அதைத்தானையா அவர் சொல்றார். ஐயா, கேள்வி ஒன்று, ஒரு கேள்வி இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். நான் அதை விட்டுறதுக்கு முதலாக கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்னீர்கள் பழைய நாங்கள் பார்த்த விதத்தில் கிருபையினால தான் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அந்த கிருபை இருந்திருக்கிறது என்று பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைய நாட்களில் அநேக உபதேசங்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலாம் கிருபை வந்ததுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றி இதில் சுருக்கமாக சொல்ல முடியுமா? ஐயா, அதாவது ஆதாம் பாவம் செய்த உடனே கிருபை அங்கே காட்டப்பட்டது. ஆதாம் ஏவாள் உடனே செத்து இருக்க வேண்டும். அவர் சொல்றார், நீ எப்போது இந்த கனியை தொடுகின்றாயோ அந்நாளிலே சாகவே சாவாய். ஆதாம் ஒரு ஏறக்குறைய 9300 ஆண்டுகள் சாகவில்லை.
அப்ப அதை நீங்க எண்ணி பார்த்தால் ஏன் உடனே சாகவில்லை என்றால் ஆதியாகமம் 3:15 முதல் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இதோ அவளுக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன், அவளுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவளுடைய வித்து உன்னை நசுக்குவார், நீயோ அவளுடைய அவரை நீ என்ன குதிங்காலை நசுக்குவாய் என்று நீங்க அதுல வாசிக்கலாம். அங்கே அவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார். அது கிருபை. அது மாத்திரம் இல்ல, அவங்க போட்ட அகத்தி இலைகள் எல்லாம் அது காஞ்சி போயிடும். அதனால அவர்களுக்கு தோல் உடுப்புகளை கொடுத்தார். தோல் உடுப்புகளை அவங்க சாகுற வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கலாம். தோல் உடுப்புகளை கொடுத்து அந்த இடத்தை விட்டு அனுப்புறாரு. பிறகு ஐயா 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல என்ன பலியிட வர்றாங்க. 2 பேர் வர்றாங்க. யாரு? காயினும் ஆபேலும். ஆபேல் ஒரு ஆட்டை கொண்டு வந்தார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீர் கொடுத்த கிருபையின், அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பலியினால என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆனா காயின் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த முயற்சிகளின் கனிகளை ஆண்டவருக்கு படைப்பித்தார். ஆண்டவர் அதுல சொல்றாரு, ஆபேலையும் ஆபேலின் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். முதல்ல ஆபேல், பிறகு காயினையும் காயினுடைய கனியிலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு நோவா ஆண்டவருடைய இதுல கிருபை கண்டார். அவர் 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க காணலாம். உதாரணமா உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னத்துக்கு ஐயா 10 வாதைகள் ஏத்து தேசத்துக்கு கொண்டு வந்தார். நான் கடவுளா இருந்தா ஒரே வாதையில அடிச்சு நொறுக்கி இருப்பேன். ஆண்டவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் அவ்வளவு பொறுமையாக படிப்படியாக 10 வாதைகள் கடைசியில அது அவர் அளந்து கொடுக்கின்றார். அவர் ரொம்ப அன்பானவர். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றேன். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை இவரு சொல்றாரு, மோசே ஐயா உண்மை நான் பார்க்கணும், நீங்க எவ்வளவோ பேசி இருக்கின்றேன்னு. அவரு சொல்றாரு, நீ என் முகத்தை பார்க்க முடியாது, ஆனா என்னுடைய பேரை உனக்கு சொல்றேன். அதை நீங்க வாசித்தீர்கள் என்றால் எவ்வளவு தன்னை குறித்து எப்படி பேசுகின்றாருன்னு ஆண்டவர் சொல்றார். இப்படிப்பட்ட காட்சி வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவரு அதாவது நினைக்கின்றேன், இது 34ஆம் அதிகாரத்துல ஐயா நீங்க இத வாசிங்கள் ஐயா. நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால ஆண்டவர் இது யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இத வாசிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் பார்ப்போம். அத்தருணத்தில் சீகேமின் தாப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாத்திரையாகமம் 34 இரண்டாவது புத்தகம் யாத்திரையாகமம் 34 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க. என்னையா சொல்றாரு? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். என்னையா இது கிருபை இல்லைன்னா வேற என்னையா நீங்க சொல்ல போறீங்க? அடுத்த வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இங்க பாருங்க, அக்கிரமத்தையும் நம்பர் 1, மீறுதலையும் நம்பர் 2,
பாவத்தை 3 தடவை அதை எம்பசைஸ் பண்றாரு. நான் தாயா மன்னிக்கிறவர். பாருங்க, அதோட அவர் நிக்கவில்லை. பிறகு ஜஸ்டிஸ பற்றி அவர் சொல்றாரு. நான் என்னத்தை உங்களுக்கு சொல்றேன் என்றால், ஆண்டவர் எப்போதுமே இரக்கமும் இதுல இருக்குது. இதை நீங்க வாசிக்கலாம். 10 கட்டளைகளை நீங்க வாசித்தீர்கள் என்றால் ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. இதையும் மக்கள் சரியா வாசிக்கிறது கிடையாது. கண்ணை மூடிட்டு வாசிக்கின்றார். நான் வாசிக்க போகின்றேன் ஐயா. யாத்திரையாம நீங்க கேட்ட கேள்வி 20வது அதிகாரம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக். இது ஆண்டவர் எழுதுனது தன்னுடைய கையில. யாத்திரையாமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. பாருங்க, முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. அது கிருபைதானையா? நிச்சயமா. அது மாத்திரம் இல்ல, நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிறகு அத சொல்றாரு. பாருங்க, அதுல பிறகு 3ஆம் இதுல அவர் சொல்றாரு, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கின்றேன். எரிச்சல் என்ன அர்த்தம் தெரியுமா? வைராக்கியம் உள்ள தேவன். நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய புருஷன். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் அவர்களுக்கு நாயகர்களாக இருந்தேன், அதாவது ஹஸ்பண்ட்ஸா இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்துல அன்பு கூர்ந்து, ஆண்டவர் முதல்ல பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் முதல்ல கேட்கிறாரு அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்தாதான் அவருடைய கற்பனையை நாம கை கொள்ள முடியும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கின்றேன். என்னையா நான் சொல்றது? நீங்க அதை முழுக்க வாசித்தீர்கள் என்றால் அது கிருபையின் பட்டம், கிருபையினுடைய சட்டம். நான் இனி படிப்படியாக கொண்டு போகலாம். நான் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொடுக்கலாம். அதாவது பழைய காலத்துல நீங்க பாவம் செய்தால் ஒரு ஆடையோ மாடையோ கொண்டு வந்து கொடுத்தால் அது மேல நீங்க பாவத்தை இது பண்ணுங்க. அது யார் அந்த ஆடை குறிப்பிடுகின்றது? இயேசு கிறிஸ்து. ஆமென், ஆமென். நல்லது ஐயா, நீங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல விளக்கம் தந்திருக்கிறீர்கள். நான் உங்களோட கவனத்துக்கு வைக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த சப்ஜெக்டோடு வரும்போது இந்த கிருபையின் காலம் என்று இப்பொழுது பிரித்து அநேக இடங்களிலே பேசுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி பிரிக்கக்கூடிய இந்த கிருபையின் காலம் என்று பிரிக்கிற இந்த நடைமுறை எத்தனையாம் ஆண்டு யாரால எடுத்து வரப்பட்டது என்பதை நீங்கள் பின்பு ஒரு தருணம் பெறும்போது நீங்கள் எங்களுக்கு விளக்கமாக தர வேண்டும். ஏனென்றால் இதோட பேக்ரவுண்ட் சில நேரம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வாய்ச்சொல்லாக ஒருவராக கடத்து வரப்பட்ட ஒரு வாய்மொழியாக கூட இருக்கும். இது ஆதாரபூர்வமாக எப்படி இங்கு இந்த கிருபையின் காலத்தை பிரித்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டை விடுத்து இது கிருபையின் காலம் என்று சொல்லி இன்று அநேக இடங்களில் பேசுகிறார்கள். அதை குறித்து நாங்கள் இன்னும் அறிய விரும்புகின்றோம். ஆமாம், அறியத்தான் விரும்புகிறோம். யாரையும் இந்த இடத்துல குற்றப்படுத்த விரும்பவில்லை. இதனுடைய அடிப்படை எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நாங்கள் நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் இதை குறிப்பை எடுத்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நான் செய்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதாம் பாவம் செய்த நாள்ல இருந்து நமக்கு கிருபையின் காலம் தான். ஆமென். இல்லைன்னா அவர் உடனே அடிச்சிருப்பாரு. அடிக்கலையே, சாகலையே. ஆதாம் ஏவாள் சாகவே இல்லை. அவர் கிருபையின் காலத்துல இல்லாவிட்ட நீங்களும் நானும் பிறந்திருக்க மாட்டோம். உங்க அப்பா இருந்திருக்க மாட்டாரு, எங்க அப்பா இருந்திருக்க மாட்டாரு, நாம எல்லாம் செத்து போயிருப்போம். அதுக்கு என்ன,
கிருபையின் காலம் எங்கே துவங்கப்பட்டது? கர்த்தராகிய ஆண்டவர் அடிக்கப்பட்டார். எப்பொழுது அவர் அடிக்கப்பட்டார்? சிலுவையில் மாத்திரமல்ல, சிலுவையில் அப்பொழுது இல்லை. அதாவது இந்த பூமி, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். ஏன்னா அவர் நமக்காக, ஏன்னா ஆண்டவர் வந்து இது கிடையாது. அவர் வந்து நம்மள மாதிரி உலகத்துல இருக்கின்ற விஞ்ஞானி மாதிரி இல்லை. நாம இதை வச்சு அதை வச்சு இதை ஆராய்ச்சி செய்து இது சரியா செய்யல. எடிசன் உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்தையா நான் உங்களோட பேசுற இந்த எனக்கு முன்னால இன்காண்டிசன் லைட் பல்ப் அதை செய்யறதுக்கு ஒரு 10,000 ஆராய்ச்சிகளை அவர் செய்து இந்த இது பொசுங்கி போச்சு, இது முடியல அது முடியல, கடைசியில டங்ஸ்டன்கிற ஒரு எலமெண்ட், அதாவது ஒரு உலோகத்தை அவரை பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு அப்படி அவரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தேவையில்லை. இப்ப நீங்களும் நானும் ட்ரையல் அண்ட் எரர் இருக்கலாம். உங்க பையனை நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான், சரி இன்னொரு வகையா சொல்லும். அதுவும் அவன் கேட்கலன்னா அடிக்கிறது, அதுவும் கேட்கலன்னா கிள்றது. இப்படி நாம பலவிதமா ட்ரையல் அண்ட் எரர் இப்படி செய்து பார்ப்போம். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய அறிவு பூர்ணமானது. அவரு எதுவும் அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடே கிடையாதையா. அந்த ஆகையினால நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பார்க்க போனா கிருபையின் காலம் எங்கே துவங்கினது என்றால் முதல் ஆதாமிலே துவங்கி இரண்டாவது ஆதாம் அதை முழுக்க நிறைவேற்றினார். அதுதான் இப்ப நீங்களும் நானும் கிருபையின் காலத்துலதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தவுடன் நம்முடைய கிருபை காலம் எல்லாம் போயிடுச்சு, finished. இல்ல, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த ரட்சிப்புக்கு இடம் கிடையாது. ஆனால் திரும்பவும் அந்த சப்ஜெக்ட் நான் வர வேண்டியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான் கிருபையின் காலம் என்று இன்றைய நாட்களில் நீங்கள் கூட அதாவது வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியில முதல் வருகையில அவர் வந்த பிறகுதான் கிருபையின் காலம் என்று கூறுகின்றார்கள். நான் சொல்றது இரண்டாவது வருகையில இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர்றாரு, வந்த பிறகு கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. அதத்தான் நான் சொல்றேன். அதாவது இரண்டாவது தடவை அவர் வரும் பொழுது இத நியாயந்திருக்க வருகின்றார், எல்லாரையும் இது பண்ண வேண்டாம். அதோட சாப்டர் இஸ் க்ளோஸ், முடிஞ்சது. கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஆமாம், அருமையான நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருந்தோம். மிக அற்புதமான ஒரு பாடம். அது மாத்திரமில்லை, ஒரு சுயாதீனமாக சுதந்திரமாக மக்களுக்கு முன்னால் ஒரு காணொளியில் இந்த பாடத்தை, இந்த கல்லூரியை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபையாக இறங்கினார். பார்வையாளர்களே, நேயர்களே, இது உங்களுக்கான ஒரு நேரம். கற்றுக்கொண்டிருப்பீர்கள்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் இருதயத்தில் ஏவப்பட்டால் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். இப்படி படிப்படியாக நாங்கள் எல்லா மக்களையும் கிறிஸ்துக்குள்ளாக பலப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடத்தை, கல்லூரியை கர்த்தர்களுக்கு தந்திருக்கார். இதற்காக ஜெபியுங்கள். இது ஆரம்பித்து 9வது எபிசோடில் இருக்கிறோம். 9வது பாகத்தில் தொடர வேண்டும். இதுக்கு வர்ற தடைகளை முறியடிக்க ஜெப வீரர்களாக மாறுங்கள். அநேகர்களுக்கு இதை அறிவியுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்படி ஒரு பாடம் இருக்கிறது, இப்படி கல்லூரி இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது உங்களுடையதும் என்னுடையதும் கடமையாக இருக்கிறது. கர்த்தர் இதை விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ளா விடுவதும் அவருடைய சொந்த விருப்பங்கள். அறிவிக்க வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இது கர்த்தரால் வந்த ஒரு நல்ல காரியம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பற்றிய கேள்விகள், தகவல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தவறுகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல எந்த வேளையும் ஆயத்தமாக இருக்கிறோம். நன்றி ஐயா. கர்த்தர் அடுத்த வாரம் நாம் வந்து விடுதலை விடுதலை விடுதலையை பற்றி பேச போகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு
நாம் விடுதலை அடைகின்றோம். இந்த விடுதலை பற்றி பேசுகிறவர் வேதாந்தத்துல அதிகமா பேசினவர் பவுல் தான். அதுவும் குறிப்பாக கலாத்தியர் புத்தகத்துல அவர் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவில் நாம் சுதந்திரம் அடைகின்றோம்ங்கிறத பத்தி ரொம்ப அழகா அவர் கொடுக்கின்றார். இத மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஆழமா போகின்றார். இதுவரைக்கும் உடன்படிக்கைகள், வாத்தியார், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்பொழுது ஆண்டவர் மூலமாக வருகின்ற நீதி, நியாயம் எப்படி நம்முடைய சுய முயற்சினால ஏற்படுகின்ற இதுக்கு வித்தியாசத்தை இனிமேல் எடுத்து காட்டுகின்றார். இன்றைக்கு நாம மலை உச்சத்துல இருக்கின்றோம். அடுத்ததுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நீ வருகின்ற நாட்களில அது முழுக்க படிப்போம். அடுத்த வாரம் 5ஆம் அதிகாரத்தை படிக்க போகின்றோம். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திப்போம். ஆமா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை மீண்டும் கர்த்தர் சித்தமாக இருந்தால் இதே காணொளியில் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.